கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். பிரியமானவர்களே, ஜெபம் என்றால் என்ன? நாம் எப்படி எப்போதெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று பலரும் பல கருத்துக்களை கூறுகின்றனர். வேதத்தில் நாம் நெகேமியாவை குறித்து அறிவோம். நெகேமியா சூசான் அரண்மனையில் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக பணியாற்றினார். அந்த நாட்களில் யூதாவிலிருந்து வந்த சில சகோதரர்கள் தன் மக்களின் துன்பங்களை குறித்தும் எருசலேமின் நிலையை குறித்தும் நெகேமியா அறிந்து மனங்கசந்து அழுதான். இடிந்து போயிருந்த அலங்கத்தை திரும்ப கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தான். அப்படியே நெகேமியா 52 நாட்களில் நிறைவேற்றி முடிக்க இறைவன் உதவி செய்தார். நெகேமியாவிற்கு இந்த நாட்கள் போராட்டம் மிகுந்ததாகவே இருந்தது. ஆனால் நெகேமியா ஜெபத்தோடு அந்த தடைகளை எதிர்கொண்டதால் வெற்றியோடு நிறைவு செய்தான். முதலில் எருசலேமின் நிலையை குறித்து அறிந்து மன கசந்து பாவ மன்னிப்பை வேண்டி ஜெபித்தான். ராஜாவுடன் பேசுவதற்கு முன்பும் எதிரிகள் எதிரிட்டு வர முயற்சித்த போதும் ஜெபித்தான். தங்கள் கைகளை திடப்படுத்தும்படியாக, தங்கள் செயற்பாடுகளில் இறைவன் இடைப்படும்படியாக ஜெபித்தான். நெகேமியாவின் வாழ்வில் ஜெபமே ஜெயத்தை கொடுத்தது. ஜெபமே நமது மூச்சு. இந்த ஜெப வாழ்வின் மேன்மையை அறிந்த நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஜெபத்திற்கு முதலிடம் கொடுத்து இறைவனை பற்றி கொள்வோம். வாழ்வில் ஜெயம் பெறுவோம். அன்பு இறைவா, எங்கள் அன்றாட வாழ்வில் ஜெபத்திற்கு நாங்கள் முதலிடம் கொடுக்கவும் உம்மை அதிகமாய் தேடவும் எங்களுக்கு கற்றுத்தாரும் இறைவா. ஆமேன்.